இன்னைக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் பயப்படுறாங்க. ஆமாம். சைனா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க தெரியாமல் மிளிப்பிதுங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டை இழந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பலூச் மக்கள் இதுவரைக்கும் ஆண்கள் போராட்டமாக இருந்தது, பெண்களும் வந்து போராளிகளாக மாறி இருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய போராளிகளாகவும் தற்கொலை படை வீராங்கனைகளாகவும் மாறி இருக்காங்க. இப்போ இறந்து போன அஃபிசா மேங்கல் அப்படின்றவங்க வந்து அவங்களோட தங்கச்சியை ரேப் பண்ணி ரோட்ல தூக்கி வீசினாங்க பாகிஸ்தான் ராணுவம். அது பழுதிக்கும் செயலாக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொரு லேடி வந்து புக்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ட்ரைபை சேர்ந்தவங்க, இனக்குழுவை சேர்ந்தவங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெரிய இனக்குழுக்களில் வந்து புக்தி, மேங்கல், மரி, இவங்க 3 பேருமே வந்து போர்க்குடியை தூக்கியிருக்காங்க. இப்போ நடக்கிற ஆப்ரேஷன் ஹிராஃப் 2 என்பது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க. அதோட மொழிபெயர்த்தா அதோட மீனிங் என்னன்னா, பலூச் மொழியில ஹிராஃப் அப்படின்னா கருப்பு புயல் இல்லை சுழல், கருஞ்சுழல்.